ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் வ்ளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்ல நான் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத 2 டேஸ் விளாகா வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி குடுத்துருக்கேன். முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனிங் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். டே இன் மை லைஃப் மாரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே மார்னிங் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கடைசி மார்கழி நாள் இது. ஸோ, அதனால் வீட்டில் நல்ல சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் அதெல்லாமே பண்ணி நைவேத்தியம் பண்ணி கோவிலுக்கும் போய் கோமாதாக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏர்லி மார்னிங்கே ஒரு 5:30க்கு கோமாதா பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே எங்கள் பக்கத்தில். 5:30க்கு போனோம்னா அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கு 7:00 கிட்ட ஆகும். ஸோ கோயிலுக்கு காலையிலேயே எந்திரிச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு 7:45 கிட்ட ஆயிடுச்சு. இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முதல் நாள் ஒரு ப்ரிப்பரேஷன் விளாக் மாதிரியும், அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு நாளே நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன் ரெடியா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்காக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே நான் கொஞ்சம் நல்லாவே தூங்கிடுவேன். ஸோ இது வந்து என்னோடய ரொட்டீனாக தான் இருக்குது லாஸ்ட்டு 30 டேஸாக. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஃபுல்லாக கண்டினியூஸாக ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்க்குறதுனால ஒரு 8:10க்கு படுத்துட்டு ஒரு 8:45 கிட்ட எந்திரிச்சு ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் ஒர்க் பார்த்துருவேன். அப்படி இல்லைன்னா வீட்லேயே அந்த ஒர்க்கை வந்து பார்த்துக்குவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லாதனால ஈவினிங் தான் வெளியில் போகணும். வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். பொங்கல் அப்படின்னாலே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம்தான். நார்மலாக திவாலி அந்த மாதிரி இருந்தாலுமே பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக நம்ம பண்ணுறது. நம்ம சாப்பிட்ற உணவுக்காக நம்ம ஒரு திருவிழா அப்படின்னா தை திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா சிட்டிலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சில பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியோடு போய் அங்கே ஒர்க்குக்காக செட்டில் பண்ணியிருக்க ஃபேமிலியாக இருந்தால் கூட, திவாலிக்கெல்லாம் கூட பொதுவாக வீட்லேயே பண்ணிக்குவாங்க. ஆனால் பொங்கல் அப்படின்னு வந்துட்டால் கண்டிப்பாக சொந்த ஊருக்கு போய் அந்த அவங்கவுங்களோட சொந்த வீட்லேயோ, சொந்த ஊர்லேயோ கொண்டாடுறத அவ்வளோ பெரிய விஷயமா நினைப்பாங்க. இப்போ கூட நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே பஸ் டிக்கெட் புக் ஆகிடுச்சு, இன்னும் நிறைய டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் பேசுகிறத கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பொங்கலோட எல்லா விசேஷமும் அப்படியே முடிவு பெறுற மாதிரியும் இருக்கும். ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜான்வரி 15 ஆர் 16ஓட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் வெயிட் பண்ணுறதுக்காக இந்த பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் எத்தனை பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி பொங்கலோட ஃபெஸ்டிவல் மோட் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரியிலேருந்து ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட எஜுகேஷன், அட்மிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கும். ஃபெஸ்டிவல் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆடி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தமிழில் ஆடி மாதம், இங்கிலீஷ் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15லேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெஸ்டிவல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம டச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் திவாலி, மார்கழி மாதம், ஐப்பசி, கார்த்திகை, தீபம் அந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா விழாக்கள் வந்து நம்ம ஹிந்துஸ்க்கு வந்து களை கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ஜனவரியோட இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே முடிய போகுது அப்படின்னாலும் ஒரு சங்கடம் தான். பட் நம்ம உழைச்சி நிறைய நிறைய சேமித்து வச்சாதான் வர்ற காலத்தில் இருக்கிற ஃபெஸ்டிவலை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். நான் வந்து மார்னிங் வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சோஃபா கவர்ஸ் எல்லாமே மாற்றிட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய குஷன் கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணாதது எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. ஸோ ஓரளவுக்கு சோஃபா வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவே கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் இதையே தான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கும் ரொம்ப நாளாக இந்த ஹோம் டூர், கிச்சன் டூர் இதெல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசை தான். பட் ஆனால் என்னோடய டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பசங்களையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, வீட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால தான் நான் இன்னும் எதுவுமே போடலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆர்டினரியாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கும், கேமராவோடு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரேண்டமான வீடியோவாக இருந்தால் கூட அதை நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் அப்படின்னா
கொஞ்சமாச்சும் ப்ளசண்ட்டாக காமிக்கணும். இப்போ நான் கூட பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். வீடியோக்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அதுக்கான செக்ரிகேஷன் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பொங்கல் அப்படின்னாலே அந்த பலகாய் கூட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, 7 நாட்டு காய்கறிகள் அப்படி இல்லாட்டி 11 காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது உண்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா 11 காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் எனக்கு ஒரு காய் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பச்சை மொச்சக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடைக்கல. பட் ஆனால் நாளைக்கு மார்னிங் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற வெஜிடபிள் ஷாப் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மார்னிங் போய் தான் அதை வாங்கணும். இப்போ நான் வாங்கிட்டு வந்ததை அப்படியே வந்து நான் உங்களுக்கு பிளேட்டிங் மாதிரி பண்ணி காமிச்சேன். போய் பூவெல்லாம் வாங்கிட்டு கரும்பெல்லாம் முழுசாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறனால நான் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஷாப்லேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தும் வாங்கியிருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பொங்கலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ காலப்போக்கில் வந்து எல்லாமே கலக்கிற மாதிரி இருக்குது. பட் கிழங்கு வகைகளில் நான் 4 எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸில் வந்து எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அது எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த தை திருநாள் அப்படிங்கிறதே உழவர்களுக்காக நம்ம கொண்டாடப்படுற ஒரு நாள் தான். ஸோ அப்போது நம்ம தோட்டங்களில் என்ன விளையுமோ அந்த நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி நம்ம சூரியனுக்கு பொங்கல் வச்சாலும் சரி, வீட்லேயே படைச்சாலுமே இந்த ஒரு குழம்பு பண்ணுறது உண்டு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8:40 கிட்ட ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்து இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வீடியோலாம் எடுத்துட்டு, நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் இன்னொரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் தூங்க போகணும். எனக்கு தூங்குறதுக்கும் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:45 கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கி. வீடியோக்காக அப்படின்னு கிடையாது. பொதுவாவே இந்த மாதிரி பூஜைக்கான ஐட்டங்கள தனித்தனியா எடுத்துட்டு, சமைக்கிறதுக்கு தனித்தனியா எடுத்து, இந்த மாதிரி செக்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, மறுநாள் காலையில அந்த ஃபெஸ்டிவல நம்ப எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம கொண்டாட முடியும். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் ஸ்பெஷல் அச்சு வெல்லம் மாதிரி தான் நான் பொங்கலுக்கு வாங்கியிருந்தேன். இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரியும். அங்க இருக்கிறவங்க எல்லாமே அச்சு வெல்லம் அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டை வெல்லம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது வேறு மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்லேயும் வேறு மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபெஸ்டிவல் வேறு மாதிரி இருந்தாலுமே நோக்கம் என்னமோ உழவர்களுக்கான ஒரு திருநாளாக தான் இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டாட்டரும் வந்து புடவை கட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு என்ன மேட்சிங்காக இருக்குமோ ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, எனக்கு வந்து ஒரு கட்டாத ஒரு புது புடவையும் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ளவுஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் எடுத்து வச்சாச்சு. அக்சஸரீஸ் எல்லாமே கொஞ்சம் மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா, லைட்டாக இந்த வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எல்லாமே பொங்கலுக்கு முந்தின நாள், அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு நான் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கனோ அதை தான் எடுத்திருக்கேன். இத்தனை நாள் மார்கழி மாதம் 30 நாளும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டு கோலமெல்லாம் டெய்லி போட்டு கலர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கும் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்கழி மாதம் 30 நாள் முடிஞ்ச உடனே இந்த மைண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எந்திரிக்கும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:00 ஆயிடுச்சு. பொதுவா 4:30, 4:45க்கு எந்திரிச்சு எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சுட்டு கோலம் போடும்போது நான் 4:45 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5க்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுக்கும் நான் போடுற இந்த குட்டி கோலத்துக்கு. இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் முடிஞ்சிருச்சு. தைப்பொங்கல் அப்படின்றதுனால என்னவோ லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சு கோலமெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 5:45 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு வெஜிடபிள்ஸ் பேலன்ஸ் வர வேண்டியது இருந்தது. ஸோ அதை போய் வாங்குறதுக்காக நான் கிளம்பணும். ஸோ நல்ல காலையிலேயே எந்திரிச்சு தலையெல்லாம் குளிச்சு ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணியாச்சு. சைட் பை சைடாக என்னோட தைப்பூச விரதமும் போய்க்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சும்போது முருகனுக்கு எடுத்து பாலும் தேனும் வச்சு சாமிக்கு ஒரு தடவை சாம்பிராணி போட்டுட்டு சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. இப்போவே நான் எல்லா சாமிக்குமே எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற எல்லா சாமிக்குமே நான் வந்து காலையிலேயே வந்து பூவெல்லாம் மாற்றியாச்சு.
ஸோ கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறனால, நான் ஒரு சின்னதா ரவுண்ட் போட்டு அதுக்குள்ள பொங்கல் பானை வைக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இடம் ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடுற மாரி இருந்ததுனால, சிம்பிளா ஒரு பானையும், இந்த பக்கம் ஒரு கரும்பு, அந்த பக்கம் ஒரு கரும்பு வச்சு கோலம் போட்டுட்டு, பார்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பானைக்கு எல்லாமே நல்லா கலர் அடிச்சு, அதுக்கப்புறம் அவுட்லைன்லாம் குடுத்து, கோலமும் இன்னைக்கு போட்டாச்சு. எங்க வீட்டோட பொங்கல் கோலம் இதுதான். உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது மைண்ட்ல ஒரு கன்டென்ட் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் இமேஜ டக்குன்னு பார்த்த உடனே அதுக்கு ஏத்த மாதிரியான கன்டென்ட் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ வாய்ஸ் ஓவர்ல இந்த மாரி ஏதாவது டிஃபரன்ஷியேட் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, மறக்காம எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் ஆரம்பத்திலருந்து டே டு டே லைஃப்ல என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ கோலம் கிளிப்ஸ் வந்தவுடனே அந்த கோலத்த பத்தின சில பாயிண்ட்ஸ வந்து சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ பொங்கல் அப்படிங்கிறதுனால பொங்கல் பானை கோலம் போட்டாச்சு. ஹேப்பி பொங்கல் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் எதுவுமே நான் எழுதல. ஸோ இடம் இல்லாதனால, சரி ஓகே நம்பளே எல்லாருக்குமே இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹேப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். ஹேப்பி சங்கராந்தி. பொதுவா பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் சூரியன் பொங்கல் ரொம்ப சிம்பிளாயிடும். வீட்லயே மாடு வச்சு வளர்க்குறவங்களா இருந்தா, அதுதான் ஒரு பெஸ்ட் பொங்கல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாடு இருக்கும்போதெல்லாம் வீட்ல வந்து பொங்கல் வேற மாரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப வேலை இருக்கிற மாரி இருந்தாலுமே, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேல் பண்ணியாச்சு. அதனால எங்களுக்கு மாட்டுப் பொங்கல் கிடையாது. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு இருக்கிற எல்லா நான்வெஜ்ஜையும் சமைப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு பாத்தி கட்டி 3 நாளா அதில வந்து பால் கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், கோமியம் கொஞ்சம் வச்சு பாத்தி மாரி நிலவாசப்படியில வந்து கட்டுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு, மாட்ட நல்லா குளிப்பாட்டிட்டு, அது கொம்புக்கெல்லாம் வர்ணம் பூசி, அந்த கொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு, அதுக்கு வந்து சூப்பரா காலையில சாம்பிராணி எல்லாம் போட்டு மாட்டுப் பொங்கல் பண்ணிட்டு, அதில ஒரு ரவுண்டெல்லாம் போயிட்டு வருவாங்க. இது எல்லாமே நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் எங்க வீட்ல நாங்க செலிப்ரேட் பண்ணது தான் இப்ப வந்து எனக்கு ரிமைண்டர் ஆகி, அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாள் நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு வச்சதுனால, எனக்கு காலையில வந்து கொஞ்சம் வேலைகள் சுலபமா இருந்தது. பொங்கல் பானை வந்து பார்த்தீங்கன்னா, பித்தளையில தான் பொங்கல் வப்பாங்க. பட் நாங்க வந்து இங்க ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறதுனால, என்கிட்ட வழக்கமா இருக்கிற அதே பாத்திரத்தில தான் நான் பொங்கல் வைக்கிறேன். வழக்கமா ஸ்பெஷலா இதுக்காக பொங்கல் பானையோ, எதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணல. பானையில வைக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறனால, வீட்ல இருக்கிற வழக்கமான பொங்கல் பாத்திரம், சாதம் வடிக்கிற பாத்திரத்திலேயே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ எங்க மாமியார் வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பானை வந்து பித்தளையில தான் இருக்கும். என்னோட தல பொங்கலுக்கெல்லாம் 4 கேஜ் வடிக்கிற மாரி பித்தளையில தான் பானையெல்லாம் வாங்கி குடுத்தாங்க, எங்களோட அம்மா வீட்டு சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லா பூஜையும் மார்னிங் ரொட்டீன் பூஜைய முடிச்சுட்டு, நான் வெஜிடபிள் ஷாப் பண்றதுக்காக போயிட்டேன். போகும்போது எங்களோட கம்யூனிட்டில எல்லாரும் எவ்ளோ அழகா பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. செலிப்ரேஷன காமிக்க முடியாது. பட் ஆனா எல்லார் வீட்லயுமே எவ்ளோ அழகா கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இதே மாரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலுமே அவங்கவங்க தெருவுல கண்டிப்பா இந்த மாரி அழகா போட்டிருப்பாங்க. மார்கழி 30 நாளும் கோலம் போடுறாங்களோ இல்லையோ, இந்த பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா இந்த மாரி எல்லாருமே அழகா பொங்கல் பானைய ஒரு கன்டென்ட்டா வச்சு கண்டிப்பா கோலம் போட்டிருப்பாங்க. ஸோ எங்க தெருவுல யார் யாரெல்லாம் எப்படி கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, என்னென்ன மாரி கலர் காம்பினேஷன் குடுத்துருக்காங்க. சில பேர் கலரே குடுக்கலன்னா கூட இந்த மாதிரி ஒயிட் அண்ட் செம்மண் மட்டும் குடுத்து கோலம் போட்டிருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஃப்ரெஷ் ஏரோட அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்து வாக் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஷாப் இருக்கும். ஸோ, அதனால மார்னிங் அப்படிங்கிறனால நல்ல பிரிஸ்க் வாக்கோட ஒரு வெஜிடபிள் ஷாப்பிங். என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து எனக்கு கிடைச்ச எல்லா காயுமே வாங்கிட்டு வந்துட்டேன். 11 காய்கறிகள் போட்டு கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஆனா, எத்தன காய்கறிகள் இருந்தாலுமே, பொங்கலுக்குன்னு சில காய்கறிகள் கண்டிப்பா போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இத கண்டிப்பா போட்டு தான் ஆகணுமான்னு கேட்டா, அப்படி கிடையாது. பட் இது வந்து கண்டிப்பா இருக்கணும். எப்படி சாமி கும்பிடும்போது கண்டிப்பா வெத்தல பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணணும்னு ஒரு ஐதீகம் இருக்கோ, அதே மாரி பொங்கல் அப்படின்னா, அந்த பச்சை மொச்சக்கா கண்டிப்பா போட்டாகணும். ஸோ, எனக்கு நேத்து அந்த பச்சை மொச்சக்கா தான் கிடைக்கல. ஸோ, அத வாங்குறதுக்கு தான் மார்னிங் போயிருந்தேன். இன்னைக்கு எங்க வீட்ல வைக்கிற அந்த பழக்காய் கூட்டுல அந்த 11 காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
இதில் எல்லாமே நாட்டு காய்கறிகளா அப்படின்னு கேட்டால் 1, 2 இங்கிலீஷ் காய்கறிகளும் இருக்க தான் செய்யுது. அந்த இங்கிலீஷ் காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ இதுதான். பட் கிழங்கு வகையில் நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ 1, பிடிக்கிழங்கு 1, கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு. இது எல்லாமே நான் வந்து தோல் எடுத்து ஒன்று ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த குழம்ப வந்து வைக்கிறது கிடையாது. ஒன்று ஏகாதசி அன்னைக்கு சாம்பார் மாதிரி வைப்போம். பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு அரைச்சி விட்டு வெறும் மிளகாய்த்தூள், இதில் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, பொங்கல் பானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் பண்ணுற வேலை இருக்கு. அதனால இந்த மாரி குட்டி பிளேட்ல கொஞ்சமா மஞ்சள் தண்ணி ஊத்தி குழப்பி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளையா போடுறதுக்கு ராமக்கட்டில தான் நாங்க போடுவோம். ஆனா, இப்ப ராமக்கட்டி வந்து எங்க வச்சேன்னு தெரியாதனால, நான் வந்து விபூதியிலேயே கொஞ்சமா குழச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்டர்ல ராமம் போடுறதுக்கு குங்குமமும் கரைச்சு வச்சிருக்கேன். அடுப்புக்கு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அடுப்போட மேடைக்கு ஒயிட் சாக் பீஸ்லயே நான் வந்து இன்னைக்கு கோலம் போட்டுட்டேன். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கில் ஒரு பார்டர்லாம் கொடுத்துருந்தேன். பட் இந்த தடவை எனக்கு டைம் இல்லாதனால சிம்பிளாகவே நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள், அந்த அடுப்பு மேடையில் ஒயிட் கலரில் சாக் பீஸ் போட்டது ஓரளவுக்கு நல்லா எடுப்பாகவே தெரிஞ்சுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராமம் போடுறது தான். ஸோ அதனால தான் பொங்க பானையில் வந்து நான் ராமம் போட்டிருக்கேன். போட்டுட்டு சைடில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையா இருக்கணும். சென்டரில் வந்து செந்தூரம், அதாவது சிகப்பு கலரில் குங்குமம் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரியே வந்து ராமம் போட்டு மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்தை வந்து நல்லா அழகாக கட்டிட்டு அடுப்பில் வந்து வைக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பொங்கல் பானையெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்வீட் பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல். பொங்குறதுலேயும் சில கணக்குகள் சொல்லுவாங்க. இது எல்லாமே பெரியவங்க சொன்னது தான். ஏன், எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பொங்கல் பானை வந்து பொங்கும்போது கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம் அந்த மாதிரி பொங்குனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட இதில் சில ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெரிய அடுப்பில் தான் சக்கரை பொங்கல் வைக்கிறேன் அப்படிங்கிறனால, அந்த அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு, சின்ன அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறது. பிகாஸ் என்னென்னா, இது நார்மலாக வச்சுருந்தோம்னா எந்த பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு தெரியாது. ஆனால் சக்கரை பொங்கல் வைக்கிற பானை தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். பட் எல்லாமே நம்மளோட மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து இது நம்மளா உருவாக்குறது தான். இதை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் இதில் ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் நான் மேலோட்டமாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தனித்தனியாக சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் அரிசியெல்லாம் அளந்து எடுத்தாச்சு. அரிசியில் கூட ஒரு விஷயம் சொல்லணும். முதல்லலாம் அரிசி கழுவும் போது தண்ணி வந்து அப்படியே பால் கலரில் வரும். இப்போ எல்லா ரைஸையுமே பாலிஷ் பண்ணதுனால தண்ணி வந்து ஊற்றி கழுவும் போது அந்த மாதிரியே இல்லைங்க. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த அரிசி கழுவுன தண்ணியில் ஊற்றி பண்ணுறதுனால தான். நார்மல் பொங்கலை விட தை-திருநாளில் வைக்கிற பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற அரிசி எல்லாமே பாலிஷ் பண்ணி பண்ணி அதனோட ஒரிஜினல் எடுத்துட்டாங்க. பொங்கலோ 2 பொங்கல், தடவை கழுவுனா பொங்கலோ கூட அந்த பொங்கல், தண்ணி பொங்கலோ வந்து அப்படியே பொங்கல், கிறிஸ்டல் பொங்கலோ கிளியராகவே பொங்கல். இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கும் வந்து பொங்கல் வந்து ரொம்ப நல்லபடியாக பொங்குச்சு. இது சக்கரை பொங்கல் தான். நான் சொன்ன அந்த ட்ரிக்கு தான். இந்த அடுப்பை பெருசாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு, அந்த அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுருக்கேன். இது பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொங்கலை வந்து பொங்க வச்சு, அதுக்கப்புறம் ரைஸ்லாம் போட்டு பொங்கல் எல்லாமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் மற்றபடி தேங்காய்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே. பொங்கல் வைக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 7:30 to 8:30 வரைக்கும் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 8:10 கிட்ட ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு சாம்பிராணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல ஒரு 8, 8:10க்கு எல்லாமே இந்த பொங்கல் பொங்குற வேலை எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. முடிச்சதும் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா அரிசிய வந்து போட சொல்லலாம். ஸோ அந்த மாரி எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையுமே பொங்கல் பானையில சாமிய வேண்டிக்கிட்டு அரிசிய போட சொல்லியாச்சு. அதே மாரி இன்னொரு விஷயம், என்னதான் யூடியூபர்ஸா இருந்தா கூட, இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைமிங்கில கூட நம்ம கேமராவ தூக்கிக்கிட்டே திரிஞ்சோம்னா, பெரியவங்களுக்கெல்லாம் கோவம் வரதான் செய்யும். பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் என்னால ரொம்ப நேரமெல்லாம் அந்த மாரி கேரி பண்ணிட்டே பண்ண முடியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் தான் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாரி இந்த தடவ பொங்கலுக்கு எங்க ஊர் ஸ்பெஷல் அச்சு வெல்லம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி அழகா கியூபா இருக்கும். அச்சு வெல்லம் பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து வேற மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலம் நெறைய மாறிடுச்சு. ஸோ, அதனால இந்த ஷேப்லாம் கூட அவங்கவங்களுக்கு விருப்பமான மாதிரி மாத்திக்கிறாங்க. ஸோ, அந்த மாரி குட்டி குட்டியா போட்டிருக்காங்க. நார்மலான தஞ்சாவூர் ஸ்டைல் அச்சு வெல்லம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கை சைஸுக்கு இருக்கும். முக்கோணம் மாதிரி கோபுரமா இருக்கும்.
முந்திரி, பருப்பு, திராட்சை, நெய் எல்லாமே போட்டுட்டு சர்க்கரை பொங்கலை இறக்கி வச்சாச்சு. வெண்பொங்கல் எல்லாம் இறக்கி வச்சுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழம்ப ரெடி பண்ணிட்டேன்னா, சாம்பிராணி போடுறது தான் என்னோட வேலை. இப்ப இந்த நாட்டு காய்கறிக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ரெசிபியா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய அகலமான பாத்திரத்தில மொச்சக்காய போட்டு ஒரு 2 கொதி வந்து வர வச்சு எடுத்துக்கிறேன். இது என்னோட ஸ்டைல் தான். ஏன்னா, மொச்சக்காய் வந்து வேகறதுக்கு லேட் ஆகும். மத்த எல்லா நாட்டு காய்கறிகளும் சீக்கிரம் வெந்துரும். கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா எல்லா காய்கறிகளையும் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள், தேங்காய், சோம்பு அரைச்சு ஊத்தி, நல்லா இந்த மாரி திக்கா வர்ற அளவுக்கு நீங்க இறக்கி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான காய் கூட்டு தயாராயிடும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இதுல வந்து பருப்பு போட்டு பலகாய் சாம்பார் மாரியும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து புளி ஊத்தி புளிக்குழம்பு மாதிரியும் பண்ணுவாங்க. இதுல இன்னைக்கு நான் வந்து 11 காய்கறிகள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சாமிக்கு இலை போட்டாச்சு. சக்கரை பொங்கல் வச்சு, அதில கொஞ்சமா குழி மாரி வச்சு, நாங்க வந்து நெய் ஊத்திக்குவோம். வெண்பொங்கல்ல அந்த மாரி குழி மாரி வச்சு, தயிர் ஊத்திக்குவோம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வெண்பொங்கல்லையும் சரி, சக்கரை பொங்கல்லையுமே உங்களுக்கு அச்சு வெல்லம் இருக்கு இல்லைங்களா? அதாவது நார்மல் வெல்லத்தையே நுணுக்கி 3ஆ வச்சுட்டு, வாழைப்பழத்தையும் அந்த மாரி வச்சுட்டு, காய்கறிகளையும் வச்சு சாம்பிராணி போட வேண்டியதான். எங்க வீட்டு எளிமையான பொங்கல் இப்படி தான் போச்சு. சாமிக்கு நைவேத்தியம்லாம் பண்ணதுக்கு அப்புறமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கோவிலுக்கும் போயாச்சு. சக்கரை பொங்கல கோமாதாக்கு குடுக்கறதுல அவ்ளோ புண்ணியம் உண்டு. ஸோ, அதனால வீட்ல எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முந்தியே கொஞ்சமா டப்பால எடுத்து பக்கத்துல இருக்கிற கோசாலைக்கு போயிட்டு ஒரு கரும்பு, இந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே கோமாதாக்கு குடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பசுமாட்டுக்கு நம்ம குடுக்கறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு புண்ணியம். நாளுங்கிழமையில குடுக்கறது ரொம்ப ஸ்பெஷல். அதே மாரி அமாவாசை, எவ்ரி செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் அகத்திக்கீரையெல்லாம் பசுமாட்டுக்கு குடுக்கறது அவ்ளோ புண்ணியம் சேர்க்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் நான் வந்து உங்களுக்கு எகெயின் அத வந்து ஒரு ரிமைண்டர் மாரி சொல்றேன். சாமிக்கு இலையெல்லாம் படைச்சாச்சு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பானையோடையே வச்சு இலை போடாம சாமி கும்பிடுறதும் உண்டு. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயத்த மாத்தியாச்சு. அதனால தான் நானும் எங்க வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு வந்து இந்த மாரி வெட்ட மாட்டாங்க. முழுசா கரும்பு எடுத்துட்டு வந்து 2 பக்கமும் நிக்க வச்சு, பொங்கல் பானைய வந்து அப்படியே வச்சு சாம்பிராணி போடுவாங்க. பட் இப்போ வந்து எனக்கு வந்து அதுக்கு எதுவுமே கொஞ்சம் எங்க வீட்ல கம்ஃபர்ட்டா இல்ல. அப்புறம் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தர வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் வந்து இந்த மாதிரியே பண்ணியாச்சு. கண்டிப்பா பொங்கல் அப்படின்னா கரும்பு இருக்கணும். ஸோ, அதனால அத வெட்டியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இப்பவுமே சில பேர் ட்ரெடிஷ்னலா பண்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஒரு சில பாரம்பரியத்த விடாம பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இந்த மாரியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் சில பேர் இருக்க தான் செய்றாங்க. பட் எதுவுமே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான். நம்பளோட சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி கடவுள முழு மனசோட, அன்போட நம்ம எது செஞ்சாலுமே அத கடவுள் ஏத்துக்குவார். இந்த மாதிரி தான் எங்க வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது. இந்த பொங்கல் கொண்டாட்டம் உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டெய்லி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ அகைன்.